ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் மைண்ட் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டியூட் லிமிடெடோட ஐபிஓ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த கம்பெனி எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்டவர் 1975. இந்த கம்பெனி கோல் இந்தியாவோட ஒன் ஆஃப் த சப்சிடரி கம்பெனி. இந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கோல் மைனிங் அப்புறம் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட் ரிலேட்டடான எண்ட் டு எண்ட் மைனிங் கன்சல்டன்சி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறதா இவங்க மெயின் பிஸ்னஸாக வச்சுருக்காங்க. இவங்க இந்த கோல் மைனிங் அண்ட் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக பல்வேறு சர்வீசஸ் கோர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜியோலாஜிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன், மைண்ட் பிளானிங் அண்ட் மைண்ட் டிசைனிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் அட்வான்ஸ் சர்வேயிங் அண்ட் மேப்பிங்னு சொல்லி பல கோர் சர்வீசஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இந்த கோல் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக கன்சல்டன்சி ப்ரொவைட் பண்ணுறதுல கிட்டத்தட்ட 61% மார்க்கெட் ஷேர் வந்து இந்த கம்பெனி தான் இந்தியாவில் வச்சுருக்காங்க. இப்போ இவங்க ப்ரொவைட் பண்ணுற கோர் சர்வீசஸ் என்னென்ன, அதில் என்னென்ன மாதிரியான சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜியோலாஜிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ரிசோர்ஸ் எவாலுவேஷன் சர்வீசஸ். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் ட்ரில்லிங், அப்புறம் வந்து ஜியோலாஜிக்கல் மேப்பிங், அப்புறம் ஜியோபிசிக்கல் சர்வே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுபோக கோல் மைனிங்கில் நியூ பிளாக்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதுபோக கோல் அண்ட் மினரல் ப்ராஜெக்ட்ஸில் எவ்வளவு ரிசோர்ஸஸை டெப்ளாய் பண்ணும், எவ்வளோ பேர்த்த ரிசர்வாக வைக்கணும்னு சொல்லி ரிசோர்ஸ் எஸ்டிமேஷன் அண்ட் ரிசர்வ் அசஸ்மெண்ட் போன்ற பல்வேறு சர்வீசஸை அவங்க கிளைண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கேட்டகரியிலிருந்து மட்டும் கிட்டத்தட்ட 45.8% ரெவன்யூ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் இந்த கம்பெனி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து மைண்ட் பிளானிங் அண்ட் டிசைனிங். இந்த கேட்டகரி கீழே இவங்க பல சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பிட் அண்ட் அண்டர் கிரவுண்ட் மைண்ட் டிசைனிங், அப்புறம் ஃபீசிபிலிட்டி ஸ்டடிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க கோல் மைனிங்கில். அதுபோக கோல் மைனிங் அண்ட் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட்ஸில் என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்டை டெப்ளாய் பண்ணுன்னு சொல்லி எக்யூப்மெண்ட் செலெக்ஷனை இவங்க பண்ணி தராங்க. அதுபோக கோல் வாஷரி கன்சல்டன்சி சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுபோக கன்சல்டன்சி ப்ரொவைட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான டீடைல்டு ப்ராஜெக்ட்ஸ் ரிப்போர்ட்டையும் இவங்களோட கிளைண்ட்ஸுக்கு இவங்க சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மைண்ட் பிளானிங் அண்ட் டிசைன்கிற கேட்டகரி கீழே இருந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் கிட்டத்தட்ட 19.7% ரெவன்யூவை இவங்க ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்விரான்மெண்டல் பிளானிங் அண்ட் மானிட்டரிங். இந்த கேட்டகரி கீழே இவங்க என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் சர்வீசஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுபோக பொல்யூஷன் மானிட்டரிங் பண்ணுறாங்க. அதுபோக என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் பிளானிங் மற்றும் ஒரு கோல் மைனோட ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுன்னா அந்த கோல் மைனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தேவையான மைண்ட் க்ளோசர் பிளானிங்கையும் இவங்க கிளைண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பல்வேறு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக இந்த என்விரான்மெண்டல் பிளானிங் அண்ட் மானிட்டரிங் கோர் சர்வீஸு கீழேருந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் கிட்டத்தட்ட 17.8% ரெவன்யூவை இந்த கம்பெனி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜியோமேட்டிக் அண்ட் சர்வே சர்வீசஸ். இந்த கேட்டகரியில் ஜிஐஎஸ் அண்ட் ரிமோட் சென்சிங் சர்வீசஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுபோக இந்த கோல் மைனிங் ஏரியாவில் வால்யூம் மெஷர்மெண்ட் இவங்க பண்ணுறாங்க. அதுபோக யூஏவி பேஸ்ட் மேப்பிங் மினரல் அண்ட் கோல் ப்ராஜெக்ட்ஸ் இவங்க பண்ணுறாங்க. அதுபோக எல்ஐடிஏஆர் சர்வேவும் இவங்க ப்ரொவைட் பண்ணி தராங்க. ஸோ இப்படி பல்வேறு சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக இந்த ஜியோமேட்டிக் அண்ட் சர்வே சர்வீசஸ் கேட்டகரி கீழேருந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் கிட்டத்தட்ட 16.7% ரெவன்யூ இந்த கம்பெனி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி எடுத்து நடத்துகிற ப்ராஜெக்ட் எல்லாம் கிட்டத்தட்ட 7 ரீஜனல் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக இவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அதுபோக இந்த கம்பெனிக்கு த்ரூ அவுட் த இந்தியா 8 அட்வான்ஸ் லெபோரட்டரிஸ் இருக்குது. இந்த லெபோரட்டரிஸ் மூலமாக கோலோட குவாலிட்டி, மினரலோட குவாலிட்டி எல்லாம் இவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. இது போக இவங்களுக்கு லார்ஜ் எக்ஸ்ப்ளோரேஷன் ட்ரில்லிங் ஃப்ளீட்டும் இருக்குது. லாஸ்ட் 9 மந்த்ஸில் மட்டும் இந்தியாவில் கிட்டத்தட்ட 131 பொட்டன்ஷியல் மைனிங் ஏரியாஸை ஐடென்டிஃபை பண்ணி அங்கே சர்வே அண்ட் ட்ரில்லிங் ஸ்டடீஸையும் இந்த கம்பெனி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் சென்ட்ரல் மைண்ட் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டியூட் லிமிடெட் பண்ணுற பிஸ்னஸ். இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். கம்பெனி ஐபிஓ மூலமாக திரட்ட போகிற மொத்த பணத்தோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1842 கோடி. ஐபிஓ மார்ச் 20th 24th மார்ச் வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்காக கம்பெனி செட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பேண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோவர் ப்ரைஸ் பேண்டாக 163 ரூபாயும் அப்பர் ப்ரைஸ் பேண்டாக 172 ரூபாயும் செட் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 80 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு லாட்டு ஷேர் அப்பர் ப்ரைஸ் பேண்டாக 172 ரூபாயில் வாங்குறதுக்காக செலவு எவ்வளவு ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 13,760 ரூபாய் ஆகுது. ஷேர் அலாட்மெண்ட் டேட் 25th மார்ச், ரீஃபண்ட் டேட் 27th மார்ச், ஷேர் லிஸ்டிங் டேட் 30th மார்ச். இந்த இஷ்யூவில் 10.71 கோடி ஷேர் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அது எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் தான். ஃப்ரெஷ் இஷ்யூவாக எந்த ஷேரை அவங்க இஷ்யூ பண்ணுறது கிடையாது. போஸ்ட் ஐபிஓ லிஸ்டிங் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12,280 கோடியாக இருக்க போகுது. இன்னைக்கு தேதிக்கு இந்த ஷேரோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22 ரூபாயா இருக்குது.
அதாவது அப்பர் பிரைஸ் பேண்ட்ல பார்க்கும்போது ஒரு ஷேர் ₹194 சொல்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிரே மார்க்கெட்ல. அடுத்து இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ங்கிறது 2023ல் கிட்டத்தட்ட 1400 கோடியாக இருந்திருக்கு. இது 2024ல் 1770 கோடியாக உயர்ந்திருக்கு. 2025 மார்ச்சில் கிட்டத்தட்ட 2200 கோடி பக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2023ல் கிட்டத்தட்ட 300 கோடி பக்கம் பண்ணியிருக்காங்க. இதே 2024ல் 504 கோடி பண்ணியிருக்காங்க. இது 2025ல் 666 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரியே நெட்ஒர்த்தும் இன்க்ரீஸ் ஆகுது. எபிட்டாவும் சரி, எபிட்டா மார்ஜினும் சரி இன்க்ரீஸ் ஆகுது. இந்த கம்பெனியோக்கு கேஷ் ரிசர்வ்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2010 கோடி பக்கம் கையில் கேஷ் ரிசர்வ்ஸ் இருக்குது. இந்த கம்பெனிக்கு கடனே கிடையாது. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ரெவன்யூவும் சரி, ப்ராஃபிட்டும் சரி இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. அதே மாதிரி எபிட்டா மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆகுது. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டெப்டே கிடையாது. ஸோ இது ஃபண்டமெண்டலி ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கம்பெனின்னு சொல்லலாம். அடுத்த அப்ஜெக்டிவ் ஆஃப் தி என்னன்னு பார்த்தலாம். ஸோ இந்த கம்பெனி ஐபிஓ மூலமாக திரட்டுற மொத்த பணம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேலில் ஷேர் இஷ்யூ பண்ணி தான் திரட்ட போகிறாங்க. ஸோ அப்படி இருக்குங்க போது இந்த ஐபிஓ மூலமாக ஜென்ரேட் பண்ணுற மொத்த பணமும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரமோட்டரான கோல் இண்டியாவுக்கு தான் போக போகுது. இந்த காசு எதுவுமே கம்பெனியோட வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இது போக ஐபிஓவில் வந்து லிஸ்ட் பண்ணுறது மூலமாக இந்த கம்பெனிக்கு கிடைக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பற்றிய புரிதல் வந்துட்டு பல இன்வெஸ்டர்ஸ்க்கும் கிடைக்கும். பல இன்வெஸ்டர்ஸும் இந்த கம்பெனியோட ஷேரில் ஃபியூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் இந்த கம்பெனிக்கு ஐபிஓவில் லிஸ்ட் பண்ணுறது மூலமாக கிடைக்கிற அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். அடுத்து இந்த கம்பெனியில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ப்ரோஸ் என்னன்னு பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் பேக்கிங் இருக்குது. கோல் இண்டியா மாதிரியான ஸ்ட்ராங்கஸ்ட் கம்பெனி வந்துட்டு இவங்களுக்கு பேரண்ட் கம்பெனியாக இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி ஆல்ரெடி வர்ச்சுவலி அண்ட் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்காங்க, டெப் ஃப்ரீயாக இருக்காங்க. ப்ளஸ் கோல் அண்ட் மினரல் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸுக்கு மைனிங் அண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறதுல கிட்டத்தட்ட 61% மார்க்கெட் ஷேர் இந்த கம்பெனி தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இவங்க ஒரு மோனோபோலியாக இருக்கிறது எல்லாமே இந்த கம்பெனியில் இருக்கிற பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன். இந்த கம்பெனியில் நான் கான்ஸாக பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ரெவன்யூக்கு பெரிது இவங்க கோல் இண்டியாவோட சப்சிடரி தான் நம்பியிருக்காங்க. இவங்க ஜென்ரேட் பண்ண ரெவன்யூவில் கிட்டத்தட்ட 65 to 70% ரெவன்யூ வந்து கோல் இண்டியா சப்சிடரி எடுத்து நடத்த ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட இருந்தால் வருது. ஸோ இவங்க ஓவர் டிபெண்டாக இருக்காங்க கோல் இண்டியாவோட சப்சிடரிங்கிறத ஒரு சின்ன நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். ப்ளஸ் வந்து மைனிங் அண்ட் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு வந்துட்டு ஹைலி ரெகுலேட்டடான இண்டஸ்ட்ரி, ரெகுலேட்டடான பிஸ்னஸ், ப்ளஸ் ஒரு சைக்ளிக்கலான பிஸ்னஸ். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் டியூ டு சைக்கிளிகாலிட்டி இவங்களுக்கு வந்து ரெவன்யூ சம்டைம்ஸ் வந்து டிப்பாக சான்ஸ் இருக்குது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குளோபலி பல்வேறு கண்ட்ரீஸ்லையும் ரெனியூபிள் எனர்ஜி நோக்கி போகிறாங்க, ஃபாசில் ஃபியூவலை கட் பண்ணுறாங்க. ஈவன் இன்ஃபேக்ட் இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா கோல் மூலமாக ஜென்ரேட் பண்ணுற எனர்ஜிக்கு பதிலாக ரெனியூபிள் எனர்ஜி மூலமாக ஜென்ரேட் பண்ணுற எனர்ஜியை தான் பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லி டார்கெட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் வந்துட்டு 2074 நம்ம வந்து கார்பன் ஃப்ரீ கண்ட்ரியாக மாறணுங்கிறதா நம்ம எய்மாவும் வச்சுருக்கோம். அது எந்த அளவு சாத்தியம்னு தெரியல. பட் இருந்தாலும் ரினியூபிள் எனர்ஜி சம்மந்தமாக கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பல இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இருக்காங்க. சப்போஸ் நாளைக்கு ஒரு 10 years டவுன் த லைன் வந்துட்டு மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் கோல் எக்ஸ்ப்ளோரேஷன் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் குறையும் போது இந்த கம்பெனியோட பிஸ்னஸும் குறையும். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த கம்பெனியில் நான் நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். மற்றபடி இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸில் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனியை பற்றிய அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.